Hi friends, welcome to Lakshmi Max. 11 to 18 ஜான்வரியில் இருக்கக்கூடிய டாப் 100 கரண்ட் அஃபேர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் அண்ட் அதுக்கான டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் 499, லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே ஒன்லைனராகவும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோடையும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 499. ஒன்ஸ் 499 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். வரக்கூடிய 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து கரண்ட் அஃபேருக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 799 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்பதான் மேம் நான் ரயில்வே படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எஸ்எஸ்சி படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், பேங்கிங் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எங்க இருந்து படிக்கணும்னு எனக்கு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வாரம் ஆர்ஆர்பி குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்சும் என்டிபிசிக்கான செலெக்ஷன் பேட்சும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா குரூப் டியோட நோட்டிபிகேஷன் ஜனவரி 21ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ குரூப் டிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் குரூப் டி அப்ளை பண்ண போறேன், என்டிபிசி அப்ளை பண்ண போறேன், வரக்கூடிய பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே அதுல உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ நான் இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க, டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அண்ட் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் வந்து 499. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேற்கு வங்காளத்தில் முரிகங்கா நதி அமைந்துள்ளது. அதுக்கு குறுக்க கங்கா சாகர் பாலம் கட்டுறதுக்கான ஒரு அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. முரிகங்கா ரிவர் இஸ் லொகேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால். உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க முரிகங்கா ரிவர் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, வேர் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆஃப் த கங்கா சாகர் பிரிட்ஜ் ஹேஸ் பீன் லேய்டு. ஓகே, கங்கா சாகர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கான ஒரு அடிக்கல் வந்து அங்க நாட்டியிருக்காங்க. அறிவியல் மற்றும் உலகளாவிய கொள்கையை இணைக்க இந்தியா ரெய்சினா அறிவியல் ராஜதந்திர முயற்சி 2026 வந்து தொடங்கியிருக்கு. இந்தியா ஹேஸ் லான்ச்டு த ரெய்சினா சயின்ஸ் டிப்ளமோசி இனிஷியேட்டிவ் 2026 இன் நியூ டெல்லி. எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில தொடங்கியிருக்காங்க. ரெய்சினா சயின்ஸ் டிப்ளமோசி இனிஷியேட்டிவ் தொடங்கியிருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னா நம்ம இந்தியா. ஸோ எங்க அப்படின்னா டெல்லியில. சிறந்த சேவை மற்றும் சிறந்த பங்களிப்புக்காக இந்திய ரயில்வே வந்து 100 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு 70வது அதிவிஸ்டிஸ் ரயில் சேவை விருது 2025 வழங்கியது. ஸோ அதிவிஸ்டிஸ் ரயில் சேவை விருது 2025 எத்தனாவது எடிஷன்ங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ எத்தனாவது விருது இது? 70வது. எத்தனை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா 100 அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்தியன் ரயில்வேஸ் அவார்டட் 70th அதிவிஸ்டிஸ் ரயில் சேவா அவார்ட் 2025 to 100 ஆபீசர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபார் எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன். ஸோ எத்தனை பேருக்கு வழங்கியிருக்காங்க, யாரு வழங்கியிருக்காங்க, என்ன விருதுங்கிறத படிச்சுக்கோங்க. மாதவ் காட்கில் இவர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். தன்னோட 82 வயசுல இறந்து போயிட்டாரு. ஓகேவா. மாதவ் காட்கில் வாஸ் எ ரினவுண்ட் என்வரான்மெண்டலிஸ்ட் ஹூ பாஸ்ட் அவே அட் த ஏஜ் ஆஃப் 82. ரீசெண்டா ஒரு என்வரான்மெண்டலிஸ்ட் வந்து இறந்து போயிட்டாரு. அவரோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லைன்னா மாதவ் காட்கில் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு, இவர் எந்த துறையுடன் தொடர்புடையவர்ங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இவர் ஒரு என்வரான்மெண்டலிஸ்ட். ஓகே. புதுடில்லியில் நடைபெறும் 2026 உலக புத்தக கண்காட்சியில் கத்தார் கௌரவ விருந்தினராக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான உலக புத்தக கண்காட்சி எங்க நடக்க போகுது அப்படின்னா டெல்லியில நடக்க போகுது. அதுக்கான கௌரவ விருந்தினரா யாரை வந்து இன்வைட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கத்தார். ஓகே, கத்தார் ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் த கெஸ்ட் ஆஃப் ஹானர் அட் த வேர்ல்டு புக் ஃபேர் 2026 டு பி ஹெல்ட் இன் நியூ டெல்லி. வேர்ல்டு புக் ஃபேர் 2026 எங்க நடக்க போகுது அப்படின்னா டெல்லியில நடக்க போகுது. அதுக்கான கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தார். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி உட்பட 66 சர்வதேச அமைப்புகளில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்துள்ளது. இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, சோ இதுல இருந்து அமெரிக்கா வந்து விலகுவதாக ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கு. US has announced its withdrawal from 66 international organization including ISA. ஓகே, 66 இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல இருந்து விலகுவதாக US வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதுல ISAவும் ஒன்னு. ISAங்கிறது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்.
இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது UIDAIன்னு சொல்லுவோம். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த மஸ்கட்டுக்கு நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உதய். ஓகே, த மஸ்கட் ரீசன்ட்லி லான்ச்டு பை த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் உதய். குஜராத் மாநிலத்தில் சோம்நாத் சுவாபிமான் பாவ் கொண்டாடப்பட்டது. சோம்நாத் சுவாபிமான் பாவ் எங்கு கொண்டாடப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல. சோம்நாத் சுவாமிமன் பாவ் வாஸ் செலிப்ரேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் குஜராத். இந்தியாவில் முதல் முற்றிலும் காகிதமற்ற நீதிமன்றம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரள நீதிமன்றம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்லி பேப்பர்லெஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹாஸ் பீன் இனாகிரேட்டட் இன் கேரளா. ஓகே, சோ முற்றிலும் காகிதமற்ற மாவட்ட நீதிமன்றம் எங்கு இனாகிரேட் பண்ணிருக்காங்க, எங்க திறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவுல. த புக் டைட்டில்டு Sing, Dance and Lead has been written by Hindol Senguttappa was released by Vice President CP Radhakrishnan. சிங், டான்ஸ் அண்ட் லீட் இந்த புத்தகத்தை எழுதியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தோல் செங்குத்தப்பா. அந்த புக்கை ரிலீஸ் பண்ணவர் யாரு அப்படின்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, எக்ஸாம்ல யாரு எழுதுனாங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க, யாரு ரிலீஸ் பண்ணாங்கிற மாதிரியும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பாடு, நடனம் மற்றும் வழிநடத்து என்ற புத்தகத்தை யார் எழுதியிருக்காங்கன்னா ஹிந்தோல் செங்குத்தப்பா வந்து எழுதியிருக்காங்க. அதை ரிலீஸ் பண்ணவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன். ஓகே, அஸ்ஸாம்ல 8th பே கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த 8th பே கமிஷனோட சேர்மன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுபாஷ் தாஸ். அமைதிக்கான விருப்பம் 2026 ராணுவ பயிற்சி எங்கு நடத்தப்படுகிறது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுல. த வில் ஃபார் பீஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் எங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவுல. வில் ஃபார் பீஸ் 2026 மிலிட்ரி எக்ஸசைஸ் இஸ் பீயிங் கண்டக்டட் இன் சவுத் ஆப்பிரிக்கா. அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா AK பாலசுப்ரமணியன். AK பாலசுப்ரமணியன் has been appointed as the chairman of Atomic Energy Regulatory Board. Atomic Energy Regulatory Boardோட சேர்மன் யாரு அப்படின்னா AK பாலசுப்ரமணியன். குழந்தை திருமணமற்ற இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தின் கீழே 2026 ஆண்டின் இறுதிக்குள்ள இந்தியாவுல குழந்தை திருமணத்தோட அளவு வந்து 10% குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசு வந்து ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. குழந்தை திருமணமற்ற இந்தியா பிரச்சாரத்தின் கீழ் 2026 ஆண்டின் இறுதிக்குள் குழந்தை திருமண வீதத்தை 10% குறைக்க இந்திய அரசு இலக்கை நிர்ணயித்துள்ளது. The government of India has set a target to reduce the child marriage rate by 10% by the end of 2026 under the Child Marriage Free India campaign. மகளிர் பிரீமியர் லீக்கின் 4வது பதிப்பு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா மும்பைல. 4th edition of Women's Premier League was inaugurated in Mumbai. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள இடை செயல்பாட்டு குற்றவியல் நீதி அமைப்பின் 2வது பதிப்பில் எந்த மாநிலம் முதலிடத்தை பிடித்துள்ளது அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம். Uttarakhand has secured the first position in the 2nd edition of Interoperable Criminal Justice System released by National Crime Records Bureau. Okay, Interoperable Criminal Justice System இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 2nd எடிஷன். தமிழ்நாடு முதல் பிரத்யேக டீப் டெக் ஸ்டார்ட் அப் கொள்கையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு has become the first Indian state to launch a deep tech startup policy. deep tech startup policy கொள்கையை வெளியிட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு. இது எதுக்காகனா அறிவியல் அடிப்படையிலான தொழில் முனைவோருக்கு ஒரு முன் மாதிரியை வந்து இது வந்து என்ன பண்ணிருக்காங்க அமைச்சிருக்காங்க. ஜனாதிபதி திரௌபதி மர்முவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட அக்னி சரசுலோ விகசிஞ்சின கமலம் திரௌபதி மர்மு. இந்த புத்தகத்தை எழுதினவர் யாரு அப்படின்னா யார்லகட்டா லக்ஷ்மி பிரசாத். ஓகே, யார்லகட்டா லக்ஷ்மி பிரசாத்தோட புத்தகம் தான் அக்னி சரசுலோ விகவிஞ்சின கமலம் திரௌபதி மர்மு. இது யாரோட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் திரௌபதி மர்முவோட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட புத்தகம். நீங்க எப்படி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதினவங்க யாருன்னு கேட்பாங்க. அக்னி சரசுலோ சிஞ்சின கமலம் திரௌபதி மர்மு புத்தகத்தை எழுதினவர் யாருன்னு கேட்பாங்க. இது யாரோட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டதுங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. The book Agni Sarasulo Vihavinjina Kamalam Traupadi Murmu based on the life of President Traupadi Murmu has been written by எரலகெட்டா லக்ஷ்மி பிரசாத். அந்த புத்தகத்தை எழுதினவர் யாரு அப்படின்னா எரலகெட்டா லக்ஷ்மி பிரசாத். உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா மனோஜ்குமார் குப்தா. ஜஸ்டிஸ் மனோஜ்குமார் குப்தா has been appointed as the Chief Justice of Uttarakhand
ஹைகோர்ட். இந்தியாவின் குழாய்கள் மூலம் குடிநீர் வழங்கும் முதல் நகரமாக பூரி மாறியுள்ளது. பூரி has become the first city. பூரி எங்க இருக்கு? ஒடிஷால இருக்கு. has become the first city in India to provide potable drinking water through taps. நேஷனல் யூத் டே எப்போ அப்படின்னா ஜனவரி 12. நேஷனல் யூத் டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்ரி இயர் ஆன் ஜனவரி 12 அக்ராஸ் இந்தியா டு கமாமரேட் த பெர்த் ஆனிவர்சரி ஆஃப் சுவாமி விவேகானந்தா. ஜனவரி 12ஆம் தேதி தேசிய இளைஞர் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் 2வது பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 60வது நினைவு நாள் வந்து ஜனவரி 11, 2026 அன்று அனுசரிக்கப்பட்டது. 60th டெத் ஆனிவர்சரி ஆஃப் இந்தியா செகண்ட் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி வாஸ் அப்சர்வ்ட் ஆன் 11 January 2026. ஓகே, ஸோ நான் கரண்ட் அஃபேர் டெய்லி பேசிஸ்ல படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸ்ல நீங்க சிஏ படிச்சுட்டு அதுக்கான டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் மீன் உற்பத்தி பாத்தீங்க அப்படின்னா 197.75 லட்சம் டன்களாக ரெட்டிப்பாகி உலகின் 2வது பெரிய மீன் உற்பத்தியாளராக நம்ம இந்தியா வந்து எப்படி இருக்கு? மாறி இருக்கு. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் டிகேட் இந்தியாஸ் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் ஹேஸ் டபுள்டு டு எவ்வளோ டபுள் ஆயிருக்கு? 197.75 டன்ஸ், மேக்கிங் இந்தியா வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஃபிஷ் ப்ரொடியூசர். ஓகே, மீன் உற்பத்தியில இந்தியாவுல உலகத்துல 2வது பிளேஸ்ல இருக்கக்கூடியது எந்த கண்ட்ரி? நம்ம இந்தியா. PMMSY, ஓகே, பிரதன் மந்திரி மத்ஸ்யா சம்படா யோஜனான்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் FIDF போன்ற திட்டங்கள் இந்தியாவில் மீன்வளத்துறையில் எவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு அப்படின்னா 74.66 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு. பிரதன் மந்திரி மத்ஸ்யா சம்படா யோஜனா அண்ட் FIDF ஹாஸ் ஜெனரேட்டட் 74.66 lakh jobs in India's fisheries sector. மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி யாரு அப்படின்னா ரேவதி மோகிதே. Justice Revati Mohide has been sworn as the first woman chief justice of Meghalaya High Court. முக்கியமான கொஸ்டின். இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஒன்லைனர் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு வனவிலங்கு சரணாலயம் தான் இது அரளம் வனவிலங்கு சரணாலயம். அந்த சரணாலயத்தை எப்படி மாத்திருக்காங்கன்னா அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம் அப்படின்னு ரீநேம் பண்ணிருக்காங்க. கேரள அரசு அரளம் வனவிலங்கு சரணாலயத்தை அரளம் பட்டாம்பூச்சி சரணாலயம் என்று மறுபெயரிட்டுள்ளது. இது மாநிலத்தின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயமாக மாறியுள்ளது. கேரளா ஹாஸ் ரீநேம்ட் அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரி as அரளம் பட்டர்ஃப்ளை சாங்சுரி, மேக்கிங் இட்ஸ் த ஸ்டேட்ஸ் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை சாங்சுரி. ஓகே, அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரியை வந்து அரளம் பட்டர்ஃப்ளை சாங்சுரின்னு கேரளால மாத்திருக்காங்க. சத்தீஸ்கரில் இருந்து விவசாய ஏற்றுமதியை அதிகரிக்க APEDA ராய்ப்பூரில் ஒரு பிராந்திய அலுவலகத்தை திறந்துள்ளது. அதாவது ஒரு ரீஜனல் ஆபீஸ வந்து திறந்திருக்காங்க. APEDA அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஹாஸ் ஓபன்ட் a ரீஜனல் ஆபீஸ் இன் ராய்ப்பூர் டு பூஸ்ட் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் சத்தீஸ்கர். ஒரு ரீஜனல் ஆபீஸ வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராய்ப்பூர்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. சான்சலர் பிரிட்க் மெர்சின் வருகையின் போது இந்தியாவும் ஜெர்மனியும் பாதுகாப்பு மற்றும் தூய்மையான எரிசக்தி ஒத்துழைப்பு ஆகியவற்றில் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. ஓகேவா, சோ ஜெர்மனில இருந்து இந்தியாவுக்கு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சான்சலர் பிரிட்ரிக் அப்படிங்கக்கூடிய ஜெர்மனியோட சான்சலர் வந்து ரீசெண்டா இந்தியாவுக்கு வந்திருக்காரு. சோ அந்த டைம்ல பாதுகாப்பு மற்றும் தூய்மையான எரிசக்தி ஒத்துழைப்பு இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள்ல வந்து கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்தியா அண்ட் ஜெர்மனி சைன் மல்டிபிள் அக்ரிமெண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ், செக்யூரிட்டி அண்ட் கிளீன் எனர்ஜி cooperation during Chancellor Friedrich Merz. இந்தியா இத்தாலி ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்காக கோவாவை சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீனிவாஸ் டெம்போவுக்கு மதிப்புமிக்க இத்தாலிய சிவில் விருது வந்து வழங்கப்பட்டது. ஓகே, சோ இத்தாலிய சிவில் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஸ்ரீனிவாஸ் டெம்போ. கோவா பேஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஸ்ரீனிவாஸ் டெம்போ ஹாஸ் பீன் ஹானர்ட் வித் எ பிரஸ்டீஜியஸ் இட்டாலியன் சிவிலியன் அவார்டு. சோ இட்டாலியன் சிவிலியன் அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஸ்ரீனிவாஸ் டெம்போவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் உள்கட்டமைப்பு சிறப்பை வெளிப்படுத்தும் வகையில் NH544G-யில் NHAA நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 4 கின்னஸ் உலக சாதனைகளை படைத்துள்ளது. NHAA has set 4 Guinness World Record on NH544G, showcasing India's infrastructure excellence. பாலினத்தை உள்ளடக்கிய அமைதி காக்கும் பணியை ஊக்குவித்ததற்காக இந்திய ராணுவ மேஜர் சுவாதி சாந்தகுமாருக்கு ஐநா பொதுச் செயலாளர் விருதை வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியன் ஆர்மி மேஜர் சுவாதி சாந்தகுமார் has won the United Nations Secretary General's Award 2025 for promoting gender inclusive peacekeeping.
பீஸ் கீப்பிங். ஓகேவா? ஸோ யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல்ஸ் அவார்ட் 2025 யாரு கொடுத்திருக்காங்கன்னா ஸ்வாதி சாந்தகுமாருக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கொட்டாக் மஹேந்திரா பேங்க். ஸோ யாரை வந்து டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அனூப் குமார் சாகா. கொட்டாக் மஹேந்திரா பேங்க் ஹாஸ் அப்பாயிண்டட் அனூப் குமார் சாகா. Kotak Mahindra Bank has appointed Anup Kumar Saga as its whole-time director to strengthen senior leadership. Kotak Mahindra Bank ஓட டைரக்டர் ஜெனரலா யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அனூப் குமார் சாகா. ஓகே, அடுத்த கொஸ்டின். உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய நொய்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அமைச்சர் ஜீராக் பஸ்வான் இண்டஸ் ஃபுட் 2026 வந்து தொடங்கி வச்சிருக்காரு. யூனியன் மினிஸ்டர் ஜீராக் பஸ்வான் இனாகிரேட்ஸ் இண்டஸ் ஃபுட் 2026 இன் கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேஷ். ஸோ இண்டஸ் ஃபுட் 2026 எங்க தொடங்கியிருக்காங்க அப்படின்னா நொய்டா உத்தரப்பிரதேசத்துல. மூன்றாவது இந்திய கலங்கரை விளக்க விழா எங்க நடந்திருக்கு அப்படின்னா விசாகப்பட்டினத்துல நடந்திருக்கு. தேர்ட் இந்தியன் லைட் ஹவுஸ் ஃபெஸ்டிவல் ஹெல்ட் இன் விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ். மத்திய அமைச்சர் ஜோதி ஆதித்ய சிந்தியா ஸ்பீடு போஸ்ட் 24 மற்றும் ஸ்பீடு போஸ்ட் 48 சேவைகளை அறிமுகப்படுத்துறதா அறிவிச்சிருக்காங்க. யூனியன் மினிஸ்டர் ஜோதி ஆதித்யா சிண்டா announced the launch of Speed Post 24, Speed Post 48 services. இந்திய ராணுவம் மகாராஷ்டிராவில் சஞ்ச சக்தியை வந்து நடத்துது. ஓகே, இந்தியன் ஆர்மி கண்டக்ட்ஸ் MCF எக்ஸசைஸ் சஞ்ச சக்தி இன் மகாராஷ்டிரா. கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு 2026ல மெடல் டேலில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2026 கர்நாடகா எமர்ஜஸ் ஓவரால் சாம்பியன். முன்னாள் இந்திய ஹாக்கி வீரர் யாருன்னா தேவிந்தர் சிங் கர்ச்சா. இவர் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. ஃபார்மர் இந்தியன் ஹாக்கி பிளேயர் அண்ட் ஒலிம்பியன் தேவிந்தர் சிங் கர்ச்சா. ஓகே, தேவிந்தர் சிங் கர்ச்சா இவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னா ஹாக்கி. இவர் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு, பாஸ்டாவே. தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் 2026 பாத்தீங்கன்னா ஜனவரி 11 to 17. நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் வந்து ஜனவரி 11 to 17. இந்தியாவின் முதல் கால்களை கொண்ட மொபைல் கையாளுபவர்களுக்கு ஸ்கார்ப் என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஓகேவா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லெக்டு மொபைல் மேனுப்புலேட்டருக்கு வந்து என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்கார்ப்னு வச்சிருக்காங்க. இது எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐஐடி கான்பூர்ல. மேகாலயா உயர்நீதிமன்றத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதியா யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரேவதி மோகிதே. Justice Revati Mohide has been appointed as the first woman chief justice of Meghalaya High Court. தொலைக்காட்சி தொடரில் சிறந்த துணை நடிகருக்கான கோல்டன் குளோப் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஓவன் ஹூப்பருக்கு கொடுத்திருக்காங்க. ஓவன் ஹூப்பர் has become the youngest winner of the கோல்டன் குளோப் அவார்ட் for best supporting male actor in television series. உலகின் மிகப்பெரிய ஏஐ திரைப்பட விருது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஜுபைர் ஜலாசி. ஜுபைர் ஜலாசி has been awarded the world's largest AI film award. ஹாக்கியுடன் தொடர்புடையவர் தாவீந்தர் சிங் பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு ஹாக்கி வீரர். ஓகே, ஹாக்கி விளையாட்டு வீரர். இவர் வந்து தன்னோட 74 வயதில் காலமானார். இந்திய ராணுவம் மகாராஷ்டிரா மாநிலத்துல நடத்திய அந்த ராணுவ பயிற்சியோட நேம் என்ன அப்படின்னா சஞ்சா சக்தி. இந்தியன் ஆர்மி கண்டக்டட் சஞ்சா சக்தி மிலிட்டரி எக்ஸசைஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. முக்கியமான கொஸ்டின், முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணதுதான். கேரளாவோட முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எது? அரளம். அரளம் பட்டர்ஃப்ளை பார்க். ஓகே, ஸோ ஏன்னா அரளம் வைல்ட் லைஃப் சாங்சுரியை தான் அரளம் பட்டர்ஃப்ளை பார்க்குன்னு மாத்திருக்காங்க. ஓகே, ஸோ அதுதான் கேரளாவோட முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் எது அப்படின்னா அரளம் பட்டர்ஃப்ளை பார்க். 2025 ஆண்டுக்கான ஐநா பொதுச் செயலாளர் விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்வாதி சாந்தகுமாருக்கு கொடுத்திருக்காங்க. யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல்ஸ் அவார்ட் 2025 யாருக்கு கொடுத்திருக்காங்க? ஸ்வாதி சாந்தகுமார் கொடுத்திருக்காங்க. 5வது முப்படை வீரர்கள் தின அணிவகுப்பு மும்பையில் நடைபெற்றது. 5th ட்ரை சர்வீசஸ் வெட்டரன்ஸ் டே பேரட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரட் வந்து மும்பையில நடந்திருக்கு. கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த 2வது வீரர் அப்படிங்கக்கூடிய பெருமையை பெற்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி. விராட் கோலி has become the second highest run scorer in the history of cricket. Okay. திரிபுரா கிராமின் பேங்க் introduces India's first solar powered ATM van. திரிபுரா கிராமியன் வங்கி இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் ATM வேனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மெட்டா அப்பாயிண்ட் தீனா பவுல் மெக்கார்மிக் as president and vice chairman. மெட்டா நிறுவனத்தோட பிரசிடென்ட் அண்ட் வைஸ் சேர்மன் யாரு அப்படின்னா தீனா பவுல் மெக்கார்மிக். ஆஸ்திரேலிய மகளிர் கிரிக்கெட் அணியோட கேப்டன் யாரு அப்படின்னா அலிசா ஹூலி. ஓகே, சோ இவர் வந்து கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா விமென்ஸ் கிரிக்கெட் டீம் கேப்டன் அலிசா ஹேலி announced retirement from all forms of cricket.
மத்திய பிரதேசத்தோட சிஎம் யாரு அப்படின்னா மோகன் யாதவ். ஓகே, சோ இவர் வந்து ஸ்வச் ஜல் அபியான வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் பாதுகாப்பான குடிநீரை உறுதி செய்வதற்காக ஸ்வச் ஜல் அபியான் திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸ்வச் ஜல் அபியான் இந்த திட்டம் வந்து எங்க தொடங்கியிருக்காங்க? ஜல் அப்படின்னாலே வாட்டர்னு அர்த்தம். ஓகே, ஸ்வச் ஜல் அபியான் எங்க தொடங்கியிருக்காங்கன்னா மத்திய பிரதேசத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. பாதுகாப்பு மற்றும் தீ பாதுகாப்பு துறையில் உலகின் முன்னணி மற்றும் மிகப்பெரிய கண்காட்சியான இன்டர்செக் 2026 எங்க நடந்திருக்கு அப்படின்னா துபாயில நடந்திருக்கு. வேர்ல்ட்ஸ் லீடிங் அண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸிபிஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் ஃபயர் ப்ரொடெக்ஷன் இன்டர்செக் 2026 எங்க நடந்திருக்கு அப்படின்னா துபாயில நடந்திருக்கு. இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 159வது நிறுவன தினம் எப்போ அப்படின்னா ஜனவரி 14. 151st ஃபவுண்டேஷன் டே ஆஃப் த இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வில் பி அப்சர்வ்ட் on 14 January 2026. தர்பங்கா எஸ்டேட்டின் கடைசி மகாராணி யாரு அப்படின்னா கம் சுந்தரி. இவங்க தன்னோட 93 வயசுல இறந்து போயிட்டாங்க. கம் சுந்தரி தேவி was the last Maharani of Darbhanga estate who passed away at the age of 93. 25வது அகில இந்திய முக்கிய துறைமுக கலாச்சார சந்திப்பு எங்க நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா மாநிலத்துல. 25th ஆல் இந்தியா மேஜர் போர்ட் கல்ச்சரல் மீட் வாஸ் ஆர்கனைஸ்டு இன் த ஸ்டேட் ஆஃப் ஒடிஷா. இது போகையே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 11 to 15 ஜான்வரி வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோல 15 ஜான்வரியில இருந்து 20 ஜான்வரி வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்ஸாவும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வார கடைசியிலையுமே அந்த ஒரு வாரத்துல இருக்கக்கூடிய ஒன்லைனர் எல்லாமே ஒரே வீடியோலையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ கரண்ட் அஃபேர் நான் டெய்லி பேசிஸ்ல படிக்கணும், அதுக்கு நான் டெஸ்ட் எடுத்து அட்டன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 23/1/2026 இருந்து சிஏ கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799 வரைக்கும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கு வெறும் பிடிஎஃப்ஸ் மட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பிடிஎஃப் கூடயே டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்போம். இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒன்லைனர் கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சிஏ கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனரும் இருக்கும், அதுக்கு கீழே டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம். அந்த கரண்ட் அஃபேர் அங்கேயே படிச்சுட்டு அப்படியே டெஸ்ட்டும் நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நியூஸ் பேப்பர் எதுவுமே நீங்க ரீட் பண்ண வேண்டாம், இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. இப்பதான் புதுசா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. வேற எதுவும் எக்ஸாம் பத்தி டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.